ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக 2 மணித்தியாலம் மாவை புளிக்க வச்சு அப்பம் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கறியெல்லாம் நல்லா வடிவாக சாஃப்டாகவும் இருக்குது, அதே போல் சூப்பராகவும் வந்திருக்கு எங்களுக்கு அப்பம். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல வெள்ளை அரிசிமா 1 கப் எடுக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தால் எடுக்கிறீங்களோ அதால் ஒரே அளவு எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்கிற அளவுக்கு 1 கப் வெள்ளை அரிசி எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்ததாக எடுத்து அதே கப்பால் 1/2 கப் தேங்காய் பூ சேர்க்குறேன். அடுத்தது அதே கப்பில் 1/2 கப் சோறு சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை அரிசி சோறு இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி சோறு தான் போட்டினாங்க, அதனால் அந்த புழுங்கல் அரிசி சோறு தான் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். அடுத்த அதே கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இப்போ அரைச்செடுப்பேன். இப்போ பாருங்க, அரைச்செடுத்துட்டேன். ரொம்பவே சாஃப்டாக அரைப்பட்டிருக்குது. இப்போ இதை நான் புளிக்க வைக்கிறதுக்கு வாளிக்குள்ளே சேர்க்குறேன். ரொம்பவே ஈஸியான முறை இது. 2 மணி நேரத்துலேயே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்பம் செய்து கொள்ளலாம். இப்போ அதுக்குள்ளே ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட் சேர்க்குறேன். அடுத்ததான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப. இப்போ இதை கையால் நல்ல வடிவாக அடித்து கலந்து விடணும். கையால் நல்ல வடிவாக பிசைஞ்சு அடித்து கலக்கிறதெல்லாம் நாங்கள் சாஃப்டாகவே வரும். நல்லபடியாக கையை விட்டு பிசைஞ்சு கொடுப்போம். இப்போ இதை 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விடப்பேன். இப்போ எனக்கு 2 மணி நேரம் ஆகிட்டுது. இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்க, பபிள்ஸ் எல்லாம் வருது, புளிப்புத்தன்மை ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ இதை கரண்டி வச்சு விளையாடவே நல்லா சாஃப்டாக இருக்குதுமா. அப்பத்தின் பதத்துக்கு இருக்குது. இப்போ நான் சட்டியில் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். நான் பாத்திரத்தை கழுவி ஈரங்காயறதுக்காண்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு ஈரங்காஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சட்டியை துடைச்சிட்டு தான் அப்பம் பார்க்க போகிறேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் சட்டி. கீழே இறக்கி வச்சு தான் அப்பம் பார்க்கணும். இப்போ எல்லா பக்கம் சுற்றி விடுறேன். பாருங்கள், உங்களுக்கு அதுலேயே தெரியுது பபிள்ஸ் எல்லாம் விழுகுது. இப்போ இதை மூடி விடுவோம். 3 தொடக்க 4 நிமிஷம் அவியறதுக்கு எடுக்கும். சிம்மில் இருக்கணும். நான் 2 சட்டியிலையும் சுட்டு காட்டுறேன். 1 நான்ஸ்டிக், 1 நார்மல் சட்டி. இதுக்கு எண்ணெயை விட்டு துடைச்சிட்டு கீழே இறக்கி வச்சு தான் அப்பமா வாக்கணும். பாருங்க, வாத்தும் காட்டுறேன். இப்படி சுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சூப்பரான அப்பம் தயாராகிடும். 2 மணி நேரத்தில் எங்களுக்கு சூப்பரான அப்பம் தயாராகிடும். அப்போ 2ம் வேகட்டும். 3 தொடக்க 4 நிமிஷம் செல்லும் வேக. இன்னொரு கொஞ்சம் அவிய கிடக்கு. பாருங்க, அவிஞ்சு இந்த நடுவில் எல்லாம் முடியாது பொங்கி வந்திருக்கு. கரையும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கலாம். இறக்கி காட்டுறேன். நான் நான்ஸ்டிக் சும்மா நார்மலாகவே கலரக்கூடியது. இப்போ எங்களுக்கு சூப்பராக அப்பம் தயாராகிட்டு மற்ற சட்டியை நான் உங்களுக்கு இறக்கி காட்டுறேன். அதுக்கும் பாருங்க, நடுவில் வடியாக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதையும் இறக்கி இதுக்கும் அவ்வளோது கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக கலரும். இப்போ எங்களுக்கு சூப்பரான அப்பம் தயாராகிட்டு எனக்கு இந்த 1 கப் மாவுக்கு 24 அப்பங்கள் சரியாக வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தாண்டா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.